ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் 35 தோணி ஒன்றுண்டு துறையில் விடுவது வாணி மிதித்து நின்று அவர் கோடும் ஒன்றலும் வாணிபம் செய்வார் வழியடை ஆற்றிடை ஆணி கலங்கில் அது விடுவாங்க. அப்படின்னா தோணி ஒன்று உண்டு துறையில் விடுவது வாணி மிதித்து நின்று ஐவர் கோல் ஊன்றலும் வாணிபம் செய்வார் வழியடை ஆற்றிடை ஆணி கலங்கில் அது இதுவாம் அப்படின்றது செய்யுது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சிதகாய பெருவழியாகிய துறையிலே சீவனை கொண்டு சேர்க்க பிரணவமாகிய தோணி ஒன்று உள்ளது. நம்ம அன்றைக்கி இதுதான் கொஞ்சம் பார்க்க முந்தி சொன்னார். அந்த சிதகாய பெருவழி சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய 1000 இதழ் தாமரைக்குள்ளே நம்ம அந்த மூர்த்த சகசரமாக நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குண்டலி என்பது நம்மளுடைய தரம் ஏற 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 நம்மளை அப்படியே கூட்டிக்கிட்டு மேலே நாம் அதை கூட்டிகிட்டு போகும்போது சிதகாய பெருவழியாகிய துறையிலே சீவனை கொண்டு சேர்க்க பிரணவமாகிய தோணி ஒன்று உள்ளது. பிரணவம் என்று சொன்னால் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை புடின்னு சொல்கிறார். இப்போ ஓங்காரத்தை யாருக்கும் கேட்காம நமக்கு மட்டும் ராகமாக சொல்ல வேண்டும். அதாவது பிசிறு இல்லாமல் விட்டு விட்டு சொல்லாமல் தைலத்தாரணை மாதிரி சொல்லணும். விட்டு விட்டு சொன்னீங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். எப்போதுமே மந்திரம் மட்டும் விட்டு சொல்லக்கூடாது. அதாவது மூச்சு பிரணவத்தோடு இழுக்கணும், பிரணவத்தோடு விடணும். எப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி விடும்போதும் மூச்சை இழுக்கும் போதும் இது நீங்கள் அந்த நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது அந்த இழுக்கும்போது அந்த ராகம் வரும். பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே நீங்கள் அதை செஞ்சால் தான் இழுக்கும் போதும் விடும்போதும் சத்தம் மெதுவாக நமக்கு மட்டும் கேட்குற மாதிரியே இருக்கும். இல்லைன்னா சத்தம் கட்டாகும். இப்படி தைலத்தாரணை மாதிரி நீங்கள் அந்த ஓங்காற்றை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதன் மூலமாக அந்த குண்டலி அப்படியே ஊர்த்துவமாக மேலே ஏறும். இவ்வளோ காலம் இல்லாமல் இப்போ அதை நமக்கு சொல்கிறார். இது வரைக்கும் நீங்கள் நம சிவாயை சொல்லி சிவாய நன்மைன்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா பிரணவ மந்திரத்தை சொல்லு. என்ன சொல்கிறாரு? சிதகாய பெருவழியாகிய துறையிலே சீவனை கொண்டு சேர்க்க பிரணவமாகிய தோணி ஒன்று உள்ளது. அது பிரணவமாகிய துணி தோன்றாதவாறு பிரம்மனாதி ஐவரும் நிலை கொள்ளுதலும் தன்னை கொடுத்து சிவத்தை கொள்ளும் வாணிபம் செய்யும் சீவன் சிதகாய பெருவழிக்கு செல்லும் நெறி இடைப்பிரதேசத்திலே தேகப்பற்றாகிய ஆணி கணன்றால் சிவம் பொருந்தி சீவன் சிவமாகும். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? பிரணவத்தின் கோல் ஒன்று நிறைவுள்ளது. பிரணவ ஐவர் ஆட்சி உள்ளவரை பிரணவத்தினை விளங்காது, ஆணி கலங்காது, ஈர்ப்பு கெடுதல். அதாவது சீவன் ஐவர் ஆட்சி. அதாவது என்னன்னா அந்த நேரம் அப்படி நேரம் போக 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 இந்த ஐவருடைய ஆட்சின்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய பஞ்ச பொறிகளுடைய ஆட்சி நமக்கு நினைவுக்கு வரக்கூடாத மாதிரி நாம் முதல்ல அந்த பயிற்சி எடுத்துக்கணும். அதாவது இது மேலே ஏற ஏற அது வெளியேறணும். சில பேருக்கு என்ன ஆகும்னா ரெண்டுமே ஒரு பார்டர் வந்தோம்னா ரெண்டுமே வெளியேறாமல் இதுவும் உள்ளே போக முடியாத மாதிரி நிற்கும். சிதகாய பெருவழிக்கு நம்ம அந்த ஆன்மா மேலே போக போக அந்த பஞ்சபூதங்களுடைய நம்ம ஆட்சி என்ன செய்யணும்னா வெளியேறாது, ரெண்டுமே தடுமாறும். ஏன்னா இது பலகாலம் நமக்குள்ளே இருக்கக்கூடியதுனால இது வெளியேறாது. அது இந்த பஞ்சபொறிகள் நம்மளை ஆட்சி பண்ணனால இது சீக்கிரம் வெளியேறாது. இதுக்குள்ளே தெய்வங்களும் தேவதையும் உட்காந்து நம்மளை பழி வாங்குறதுக்காக வேண்டி கூட நம்மளை அது உள்ளே போகணும்னு ஆசைப்படும். ஆனால் நீ என்ன பண்ணால் விடாமல் அதுக்குள்ளே நீ லயப்படாமல் இதையே இந்த ஓங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த பிரணவத்தை மட்டுமே நீ பயப்பட்டுக்கிட்டு மேலே போனால் மட்டும்தான் அல்லது ஏகப்பட்டாக ஆணி கலன்றால் மட்டுமே சிவம் பொருந்தி சீவன் சிவமாகும். அப்போது கடைசி வரைக்குமே நமக்கு இந்த விஷயத்தில் இடையூறு இருக்கும். ஐம்பொறிகள் நமக்கு இந்த முகத்தில் 5 பொறிகள் இது மட்டும் வேலை செய்யலை. இதை வேலை வாங்குறது விதி வேலை வாங்கும். நம்மளுடைய கர்மாக்கள் வேலை வாங்கும். கர்மாக்களும் விதி என்ன செய்யும்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளவு தடுத்து நம்மளை கீழே கொண்டு வர பார்க்கும். எப்படி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தடுத்து நம்மளை கீழே கொண்டாந்து சேர்க்குற வேலையை அது கங்கணம் கட்டிக்கிட்டு நின்று சேர்க்கும்.
நீ என்ன பண்ணனா அதுக்கு அதை நீ கணக்கிட வைக்காமல் எந்த இடையூறு வந்தாலும் ஒரே நினைவாக இந்த பிரணவத்தோடு சேர்ந்து மேலே போயிட்டே இரு. ஏன்னா சொல்லாம அந்த ஆணி வந்து கடலணுன்றாரு. என்ன சொல்கிறாரு? பிரணமய துணி தோன்றாதவாறு பிரமனாதி ஐவரும் நிலை கொள்வார்கள். தன்னை கொடுத்து சிவத்தை கொள்ளும் வாணிபம் செய்யும் சீவன். அந்த நேரம் நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி இங்கே ஒரு வாணிபம் நடக்குது. நான் என்னை கொடுத்து நான் அவரை வாங்கிக்கிறேன். இந்த வியாபாரம் பண்ணும்போது இதுக்கு இடையூறாக பல காரணங்கள் காரியமாக அமையும். அதை கவனித்து இதுக்குள்ளே இறங்காமல், இதுக்கு என்ன சொல்லுவோம், யாருக்காவது விபத்து, யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஏதாவது நம்மளை வந்து பின்னுக்கு கொண்டு வரக்கூடிய அத்தனையுமே நடக்கிற மாதிரி இயற்கை செய்யும். எதையுமே செய்யாது. வியாபாரத்தை மட்டும் சரியாக செய்து கொண்டு நீ கணக்காக அதே கவனத்தை வச்சுருந்தா அதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த நிலை கிடைக்குன்ற என்ன சொல்கிறாரு? தன்னை கொடுத்து சிவத்தை கொள்ளும் வாணிபம் செய்யும் சீவன் சிவகாய பெருவெளிக்கு செல்லும் நெறியில் இடை பிரதேசத்திலே தேகப்பற்றாகிய ஆணி கலண்டால் தான் சிவம் பொருந்தி சீவன் சிவமாகும். அப்போ அந்த தேகப்பற்றுங்கிறது வந்து கலல்றதுக்கு சிவகாய பெருவெளிக்கு வரைக்கும் நமக்கு இடையூறு இருக்குங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகரம், விசுத்திக்கு மேலே கண்டத்துக்கு மேலே போனாலே நமக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு நம்ம முதல் சொல்லிட்டு வந்தோம். இப்போ அது கிடையாது. இதையும் தாண்டி சிவகாய பெருவெளிக்கு போனாலும் உனக்கு அங்கே இடையூறு வரும். ஏன்னா பூமி பற்று அறுத்து இவன் ஒரு உயிர் மேலே போகுதுன்னா பூமி அதுக்கு அனுமதிக்காது. மாயை வந்து அதை அனுமதிக்காது. ஏன்னா மாயை வந்து அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாயை வந்து பாசம் அதிகம். ஒவ்வொரு உயிர் மேலேயுமே பாசக்காரி பராசக்தி. அந்த மாயை வந்து பாசக்காரி. அப்போ என்ன பண்ணாது, மாயை இந்த உயிருக்காகத்தான் இந்த பூமியவே படைத்தவள் மாயை. உயிருக்காகத்தான். பராசக்திக்கும் சிவமுக்கும் இந்த பூமியில் சம்பந்தமே கிடையாது. மாயை தான் இந்த பூமியை வந்து படைச்சிருக்குதுன்னு சொன்னால் அப்போ அது எவ்வளவு பெரிய பாசமாக இந்த உயிரை அது பாதுகாக்கும் வச்சுருக்கோம். அப்போ இந்த ஒரு உயிர் வந்து நம்மகிட்ட இருந்து போய் சிவலோகத்துக்கு போகுதுன்னு சொன்னால் அதால் அனுப்ப முடியாது.